நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு கிரக அடைவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான கும்ப ராசியில் இருக்கிறார். இந்த சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதே போல இந்த ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியானது மே மாதம் 18ஆம் தேதி நடைபெறவிருக்குங்க. அவர் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பத்திற்கும், கன்னியில் இருக்கக்கூடிய கேது பகவானானது சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார். இதுதான் இந்த ஆண்டோடைய முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த அமைப்புகள், இந்த கிரக அடைவுகள் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், ஏன்னா இந்த புது வருஷம் அப்படின்னாவே நிறைய எதிர்பார்ப்புகள், நிறைய அதாவது நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது வரைக்கும் நம்மளால் செய்ய முடியாத சில விஷயங்கள், இந்த ஆண்டில் நம்ம தவற விட்ட சில காரியங்கள் எல்லாமே அடுத்த வருஷம், அதாவது வரக்கூடிய புது வருஷத்துலையாவது ஏதாவது ஒரு நல்ல பலனை கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் எல்லாமே நல்ல விதமான அற்புதங்களை மட்டும்தான் கொடுக்க போகுதுங்க. ஸோ இந்த மேசராசி அன்பர்கள், செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட நபர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலோடும் தைரியத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள், ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சரியாக தூங்க கூட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஆர்வங்கள், எல்லா விஷயத்தையும் துணிச்சலோடு செய்யணுங்க. நம்ம எந்த விஷயத்தையும், அதாவது எடுத்த காரியத்தை முடிக்காமல் அடுத்த காரியத்தை தொடாத ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ இந்த காலகட்டங்கள், அதாவது கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா ராகு பகவானோட சஞ்சாரம் இருந்தது. அதுவே அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருந்து தான் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சாருங்க. ஸோ அந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்னால் சரியாக எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியலைங்க. மனசில் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு காரியத்தை நினச்சி பண்ணுறேங்க, ஆனால் அது நடக்கக்கூடியது வேறு ஒரு மாதிரி நடக்குது. ஸோ நம்ம நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எல்லாத்துலேயுமே ஆர்வம் அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்புமே என்னுடைய வாழ்க்கையில் அமையவே இல்லை. ஸோ நிறைய கஷ்டங்கள், அதாவது திறமையாக செயல்படுறேன், ரொம்ப கஷ்டப்படுறேங்க. நிறைய விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டிகிட்டே இருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் நான் நினச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்குதுங்க. தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தலை தூக்கி ஆடுற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. கடன் அப்படின்னு வாங்கிட்டேங்க. அந்த கடனுக்கு காலம் பூரா வட்டி கட்டியே என்னோடய வாழ்க்கையில் பாதி நாளாக ஓடிட்டேன். எப்போ தான் மீதி இருக்கிற முழு தொகையை கட்டுவோன்னு தெரியல. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்ததுங்க. அதாவது நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைங்க, மற்றவங்களை எல்லாத்துக்குமே நல்லது தான் பண்ணேன், யாருமே என்னை சரியாக புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. கூட இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், நம்மளை பெற்றவங்களாக இருக்கட்டும், நம்ம பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும்ங்க, கட்டின மனைவியாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரன் சகோதரி, யாருமே நம்மளை ஒரு கஷ்ட காலத்தில் நமக்கு தேவையான உதவிகள் அப்படிங்கிறது செய்யக்கூடிய சூழல் அப்படிங்கிறது யாருக்குமே அமையலைங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியுமா? இது வரைக்கும் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டேன். சரியான விதத்தில் வேலை அப்படிங்கிறது ஒரு அமைப்பு இல்லை, தொழிலை தொடங்க முடியலைங்க, ஒரு வேலையை ஆரம்பித்தா அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாற்றங்களும் குழப்பங்களும் இருந்த உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விஷயமும், அதாவது எல்லா விதமான அற்புதங்களாக தான் கொடுக்க போகுதுங்க. ஸோ நிறைய முயற்சிகள் எடுத்தவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக போகுது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி, அதே போல் 12ஆம் இடத்திற்கு சனி பகவானுடைய பயிற்சி நடக்குதுங்க. அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறாரு. ஸோ இந்த காலகட்டங்கள் எல்லா விதமான தடைகளை அகலக்கூடிய ஒரு காலகட்டங்கள். நிறைய விஷயங்கள் ஏமாற்றம் இருக்கும். ஒரு தொழில் ரீதியாக நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே 100% கொண்டு போகிறேங்க. ஒரு 99% லாஸ்ட்டில் நின்று போயிடுது. அதாவது கை கெட்டுனது வாய் கெட்டலைங்க. எல்லா முயற்சிகளும் நல்லபடியாக தான் இருக்கிறேன். நிறைய யோசித்து செயல்படுறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது. ஒரு வேலையிலையும் சரி, நான் செய்யக்கூடிய தொழிலையும் சரி, எந்த ஒரு விதமான பெரிய பலன்கள் இல்லைன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த புதிய வரக்கூடிய 2025ஆம் வருடம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்க போகுது. இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வேலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இருக்கிற வேலையில் மாற்றம் பண்ணணும்னு சொல்லி புதிய ஜாப்புக்கு உண்டான முயற்சி எடுத்துகிட்ருக்கேன், அந்த விஷயங்கள்லாம் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு
கட்டாயமாக இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள். புதிய வேலை கிடைப்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்குங்க, அதில் சேலரி வந்து ஹைக் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, ஒரு ப்ரொமோஷன் இல்லை. ஸோ வேறு ஜாபுக்கு ஏதாவது போனோம்னா அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் ஹைக் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருட கடைசியில், அதாவது இந்த 2024ஆம் வருட கடைசியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இந்த 3 மாதங்களுக்கு பிறகு, அதாவது ஒரு மார்ச்சுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. நல்ல பலன், புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும், ஒரு வேலையில் இருக்கிறவங்க இன்னொரு வேலைக்கு மாற்றம் செய்வதற்கான யோகம் அப்படிங்கிறது உருவாகும். அடுத்தபடியாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு யோகமாக கொடுக்க போதுங்க. ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபாரினில் போய் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தன்னுடைய தொழிலை வந்து ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த நிறுவனத்திலேயோ ஒரு தொழிலில் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக இருக்குங்க. தொழிலில் ஒரு நல்ல முதலீடு செய்வதற்கான ஒரு காலகட்டங்கள். நிறைய பண தேவைகள் இருந்ததுங்க, கரெக்டான நேரத்தில் எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. நிதி சம்மந்தப்பட்ட தேவைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பூர்த்தியாகும். சொந்த தொழிலில் இருக்கிறவங்க நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. இது வரைக்கும் வந்து பெரிய நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்தேன், நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருந்தேன், என்னால் வந்து இந்த தொழிலை தொடர்ந்து நடத்த முடியலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான யோகம். ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்துட்டேங்க, சரி ஒர்க் பண்ண வரைக்கும் போதும், இனிமேலாவது நியூவாக ஒரு பிஸ்னஸ் நானாக ஓனாக ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லா பிளான்ஸும் என்கிட்ட இருக்குது. இந்த வருஷமாவது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்குங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்க போகுதுங்க. வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு எடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப வருஷமாக திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குது. மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. ஸோ அந்த கனவு அப்படிங்கிறது நிறைவேறுமானா நிச்சயமாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களுக்கு பிறகு குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு நல்ல பவர் ஜாஸ்திங்க. அதே நேரத்தில் இந்த கலசரஸ்தானம் என்று ஒரு இடத்த பார்க்குறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கை கொடுக்கும். ஸோ அந்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திருமணம் கைகூடி வருவதற்கான யோக காலமாக இருக்க போதுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு சில நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா அந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சிம்ம ராசிக்கு கேது பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. கேது வந்துட்டாருங்க, அந்த இடத்துல வந்து கெடுபலனை கொடுப்பாரா? ஸோ குழந்தை பாக்கியம் ஏற்கனவே வந்து தடைப்பட்டுட்டே இருந்தது, இந்த வரக்கூடிய காலகட்டங்களையாவது நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக அந்த கேது பகவான் உங்களுக்கு எந்த விதமான கெடுதல் அப்படிங்கிறது கூட, ஏன்னா ஒரு கிரகங்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த காலகட்டங்களில் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீர்வது, குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். ஸோ கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்க போதுங்க. நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேருவதற்கான யோக காலகட்டம். ஏன்னா ரொம்ப எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டே இருந்துட்டு 2 பேருமே வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்குறோங்க. என்ன காரணம்னே தெரியல, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைக்காக நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சே வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இந்த நிகழ்வுகள் ரொம்ப வருஷமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ நாங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான யோகமும், குழந்தைகள் மற்றும் அதாவது குடும்பத்தோட சில விஷயங்களை வந்து நீங்கள் நினச்ச விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதியான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அதே போல் எல்லாருடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வீடு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அப்பா அம்மா சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அண்ணன் தம்பிங்களோட தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்குங்க, சொத்து பத்துக்களில் உண்டான சில வில்லங்கங்கள் அப்படின்னு இருக்குது, கரெக்டாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எங்கள் கைக்கு வரல, ஸோ இந்த சொத்து பிரச்சனையினால அண்ணன் தம்பிங்களுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு யோகமும், பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அனைத்தும் தீருங்க. சட்ட ரீதியாக, அதாவது நீதித்துறை சார்ந்த சில சட்ட சிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் பிரச்சனை முடிவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு. ஸோ ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறேன். ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கி வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுங்க, இடமெல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் அந்த இடத்துக்கு வாங்கின கடனையே என்னால் அடைக்க முடியல, இதில் எங்கேருந்து வீடு கட்டுறது? ஸோ ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பேங்க்கில் இருந்து லோன் கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் இருக்கிற ஒரு சொத்தை வந்து விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு ஒரு வீட்டை கட்டலான்னு ரொம்ப வருஷமாக போராடிட்டே இருக்கிறேங்க. எனக்கு அந்த வீடு வேலை அப்படிங்கிறது ஒரு அமைப்பே வரமாட்டேங்குது. ஸோ இந்த வருஷமாவது நம்ம அந்த வீட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல காலகட்டங்கள்.
வீட்டு வேலை துவங்குவதற்கான ஒரு யோகமாக இருக்க போது. அதே போல் நின்று போன வேலையை திரும்ப ஆரம்பித்து அந்த வேலையை செஞ்சு முடித்து இந்த ஆண்டுலேயே வந்து அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான ஒரு யோகத்தை உருவாக்க போதுங்க இந்த மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள். இந்த சொத்து பத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையெல்லாம் இருக்குங்களா? ஏன்னா நிறைய விஷயங்கள் போராடிட்டு இருக்கேன். எல்லார் மாதிரியுமே வந்து நம்மளும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், நமக்குன்னு ஒரு பைக் வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி, இல்லை அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான சில ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கணும், மனைவிக்கு தேவையான சில விஷயங்கள் வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறாங்க. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் என்னால் சரியாக பண்ணவே முடியாமல் இருக்குது. ஸோ இந்த வரக்கூடிய ஆண்டுலையாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது இந்த நிலம் சம்மந்தப்பட்ட ஒரு முதலீடோ இல்லாத ஒரு நகை சம்மந்தப்பட்ட ஒரு முதலீடுகள்லாம் பண்ணுறதுக்கு நல்ல காலமானு கேட்டிங்கன்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகுங்க. அவங்க கேட்ட பொருட்களை வாங்கி கொடுத்து மனைவியை மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலத்தை உருவாக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அப்படிங்கிறது கட்டாயமாக செலுத்தணும். ஏன்னா ஆரோக்கியத்தில் நல்ல எச்சரிக்கை அப்படிங்கிறது தேவை. தேவையில்லாத விஷயங்களில் சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்தணும். வெளி வகை உணவுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணுங்க. அதே போல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குங்க. ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அதாவது அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயம் நீங்குங்க. அதே போல் இந்த கல்வியில் ஒரு முன்னேற்றம், அதாவது குழந்தைங்களுடைய கல்வியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா, அவங்களுடைய மாற்றத்தில் நல்ல வளர்ச்சிகள் இருக்குமா, எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கட்டாயமாக கூடும். அதே நேரத்தில் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லா விதமான நல்ல பலன்களை கொடுக்க போது கல்வியில் ஒரு நல்ல மேன்மையும் வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக உருவாக போதுங்க. அவங்களுடைய எஜுகேஷனில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. ஸோ கடனிலிருந்து வெளியே வரணும், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணுங்க. ஏன்னா அந்த கடனால் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நிம்மதியை நான் இழந்துட்டேன். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழுவோமா இந்த காலகட்டங்கள், அதாவது இந்த கடனெல்லாம் அடைக்க முடியுமா, வரக்கூடிய ஃப்யூச்சர்லேயாவது இனிமேல் நான் கடன் இல்லாமல் வாழ முடியுமா? ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருந்தாருங்க. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்போவே தீரும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நிறைய முயற்சி பண்ணேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடன் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்குதுங்க. ஸோ கடன் எப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், ஸோ இந்த 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் சில முயற்சிகள் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா ஒரு கடனை வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த கடனை வாங்கின கட்டாயமாக நம்ம திரும்ப அடைச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டு இருந்ததுங்க. அந்த கடனை எப்படி அடைப்போம், எந்த முயற்சி எடுத்து எது மூலமாக நம்ம இந்த பலன்கள் இந்த கடனை எப்படி நம்ம அடைப்போம் அப்படிங்கிற யோசனைகள் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக ஓடிட்டு இருந்திருக்கும். அதனாலேயே சில விஷயங்களில் முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணாமல் இருந்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் வலு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. நிதி தேவைகள் பூர்த்தியாகுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போதுங்க இந்த 2025ஆம் ஆண்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.